ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. சனிக்கிழமை காலை வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் செஞ்சு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறு விட்டுருவீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுடைய காரியங்கள் உழைப்புல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும் நண்பர்களே. ஸோ அனைவரும் அந்த சித்தர் வாக்கின்படி வாழும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 12ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் சுப முகூர்த்த தினங்க. இன்றைய தினம் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. மாலை நேரத்தில் விநாயகர் கோயில் போயிட்டு நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யலாம். தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபடுங்கள். மேலும் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடும் நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்கள். உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. மேலும் 7 குடைய செவ்வாயும் 10 குடைய சந்திர பகவானும் 9ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு கிரக அமைப்பு காணப்படுதுங்க. மேலும் குரு பகவானும் சந்திர பகவானும் கேந்திரம் பெற்று காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. இத்தகைய சூப்பரான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஒரு லக்கியான நாளாக கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பெரிய பெரிய பிளான்லாம் இன்னைக்கு நீங்கள் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்காக நீங்கள் இப்பொழுது முயற்சி பண்ணுங்கள். பெரிய பெரிய திட்டங்களை நீங்கள் தீட்டுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. நல்ல பணப்பயன்கள் அல்லது உங்களது மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நிம்மதியான ரிசல்ட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது இயல்பான அன்புமிக்க குணம் காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது அழகும் பர்சனாலிட்டியும் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் புதிய நண்பர்களை சேர்க்க அது உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களது அன்புக்குரியவரிடம் உங்கள் மீது தவறு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. நீங்கள் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக நடந்திருந்தீங்க அப்படின்னா உங்களது மனம் கவர்ந்த அன்புக்கு நேரிடம் இன்றைய தினம் நீங்கள் மன்னிப்பை கேட்க வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை காதல் வாழ்க்கையில் சிறப்பான நல்ல எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை உருவாக்கி தர காத்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் உங்களது வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடிய யோகம் இருக்கு. அந்த அளவுக்கு இன்றைய தினம் வார்த்தைகள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக நல்ல செல்வாக்காக இருக்குங்க. எனவே நீங்கள் பேசினால் போதும் உங்களது வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் அடிபணியக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் நிதானித்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நண்பர்களே. உத்தியோகத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் இன்றைய தினம் உங்களது வேலைகளை கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக நீங்கள் சில தவறுகளை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் உங்களது பணியில் நீங்கள் பணிகளை மேற்கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்களே எதிர்பாராத வகையில் புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதனால் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் அதில் செயல்படுங்கள். இன்றைய தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெருகும். மேலும் வியாபாரம் சம்பந்தமான பொருளாதார நிலையும் உங்களுக்கு கணிசமாக உயரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு. குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினம் இன்னைக்கு அமையப்படுறதுனால இல்வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க. குடும்ப ஒற்றுமை இன்றைய தினம் கண்டிப்பாக அது இருக்குங்க. உங்களது குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ இருக்கு. ஸோ அந்த சுபகாரியம் நடத்துவதால் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் மிக மகிழ்ச்சியாக உற்சாகம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது இல்வாழ்க்கை துணை இன்றைய தினம் உங்களை கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் விரைவிலேயே அவர் உங்களை புரிந்து நடந்து கொள்வதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் ஏற்படுங்க. எனவே எந்த விதமான அவசரப்பட்டு நீங்கள் நிதானத்தை இழந்து விட வேண்டாம். அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களது வாழ்க்கை துணை உங்களை சந்தேகப்படுறாரு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தானாகவே சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்துடன் இருப்பது மட்டும் அவசியம் நண்பர்களே. உங்களது காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு காரியம் முழுமையாக முடிவடைந்து விட்டதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு அடுத்த காரியத்தை ஆரம்பிப்பது நல்லது நண்பர்களே. 10 காரியம் செய்யும் பொழுது அதில்
8 காரியங்கள் தவறாக இருந்தால் அந்த வேலைகளை நீங்கள் திரும்ப செய்ய வேண்டியிருக்கும். ஸோ 10 காரியங்களில் நீங்கள் 4 காரியங்கள் சிறப்பாக செய்தால் கூட உங்களுக்கு மன திருப்தி கண்டிப்பாக இருக்கு. எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி பெருகும் என்பதால் அந்த மாதிரி விஷயங்களையும் இன்றைய தினம் ட்ரை பண்ணுங்க. நிதானித்து பொறுமையுடன் வேலை செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாக்குடி ராசிபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலாக்குடி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் நமது புதிய வீடியோக்கள் சம்பந்தமாக வரும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க. இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ப்ளூ கலர் நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கீஸ் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது புதிய முயற்சிகள் ஏதாவது தடைபட்டு இருந்தால் அந்த மாதிரியான புதிய முயற்சிகளை மீண்டும் ஒரு முறை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. உங்களது கூட்டாளியின் ஒத்துழைப்பு ஆதரவு இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி நிம்மதி பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு வியாபாரம் சம்பந்தமாக இருக்குங்க. குறிப்பாக கூட்டு தொழில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உறவினர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. உறவினர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. எனவே உறவினர்கள் மூலமாக சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நண்பர்களுடன் உங்களுக்கு இன்றைய தினம் இனிமையான தருணங்கள் அமையும். நண்பர்களின் சந்திப்பு இன்றைய தினம் மன திருப்தி உங்களுக்கு உண்டாகக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உங்களது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களே உங்களுக்கு லாபமான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களது பூர்வீக சொத்துக்களை வாங்குவதோ அல்லது விற்பதோ இன்றைய தினம் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபகரமான சூழ்நிலைகள் அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் தயவுனால 1 மில்லியன் லைக் வருதாங்கிறத நம்ம பார்ப்போம். மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு பதிவிடுங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது துலாக்குடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக ஆன் டைமில் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் மாபெரும் சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க. மீண்டும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களோடு உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.